சீனா அமெரிக்கா இடையான வர்த்தக போர் என்பது தற்போது உச்ச கட்டத்தை அடைந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். என்றால் தற்போது அமெரிக்கா சீனாவுக்கு விதித்துள்ள வரி பரஸ்பர வரி எவ்வளவு என்றால் அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்று அழைக்கப்படுகின்ற பரஸ்பர வரி எவ்வளவு என்றால் 245%, 245%. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறேன் என்றால் கிட்டத்தட்ட 245 ரூபாய் வரியும் சேர்த்து 3,45,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்ற வகையில் தான் தற்போது ஆப்பிள் போன் ஆகட்டும், இங்கு சீனாவிலிருந்து செல்கின்ற அனைத்து ஸ்மார்ட் போன்களும் 3 மடங்கு 4 மடங்கு விலையை அதிகரிக்கக்கூடிய சூழலுக்கு தற்போது உள்ளாகி இருக்கிறது. எனவே கடும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது சீனா அமெரிக்கா இடையே என்றுதான் கூற வேண்டும். இதற்கு பதிலடியாக சீனாவும் தற்போது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகின்ற பொருட்களுக்கு 145% வரியை போட்டிருக்கிறது அமெரிக்க பொருட்களுக்கு. எனவே அது மட்டுமில்ல, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகின்ற பல பொருட்களுக்கு தடை விதித்து விட்டார்கள். குறிப்பாக போயிங் விமானங்கள் எல்லாம் வாங்க வேண்டாம் என தெரிவித்து விட்டார்கள். இது பெரிய பாதிப்பை நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் பல பொருட்கள் உற்பத்திக்கு தேவையான முக்கியமான கனிமங்கள் எல்லாம் சீனாவிலிருந்து தான் அமெரிக்காவுக்கு செல்கின்றன. கிட்டத்தட்ட 90% கனிமங்கள் அமெரிக்காவில் தேவைப்படும் கனிமங்கள் அனைத்துமே சீனாவில் தான் அனுப்பப்படுகின்றன. அவை அனைத்திற்குமே தற்போது நிறுத்தி வைத்துள்ளது சீனா. இதனால் அவர்கள் இரு நாடுகளிடையே உச்சகட்டமாக வர்த்தக போர் பலமடைந்துள்ளது. இதனால் தற்போது அந்த பரிதாமல் என்று கூறுவார், சீனா அமெரிக்கா பரிதாமல் என்று தற்போது இணையத்தில் மிக முக்கியமான பிரபலமான சொல்லாடல்கள் ஒன்று. இது ரொம்ப ஓவர் பாஸ் என்பது தற்போது எல்லோருமே அந்த சமூக வலைதளங்களை வைத்துதான் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ஓவராக அமெரிக்கா செயல்படுகிறது, 245% வரி போட்டிருக்கிறது என கிண்டலாக தற்போது விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்கா சீனா பரிதாபங்கள் என்ற சொல்லாடலும் தற்போது இணையத்திலே அதிகமாக வைரலாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அமெரிக்கா சீனாவுடைய வர்த்தக போரின் காரணமாக பரிதாபங்களாக இருப்பவர்கள் மற்ற உலக நாடுகள் தான், ஏனைய நாடுகள் தான். என்றால் இந்த இரு நாட்டினிடையே நடைபெறுகின்ற வர்த்தக போரின் காரணமாக மற்ற நாடுகளின் பங்கு சந்தைகளில் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. முதலீடுகள் குறைய ஆரம்பித்திருக்கிறது. தங்கத்தின் மேல் அதிக முதலீடு செய்வதால் தங்கத்தின் விலை ஒரு பக்கம் உயர்கிறது, மற்றொரு பக்கத்திலே பங்கு சந்தை கீழே விழுகிறது. ஒட்டுமொத்தமாக பொருளாதாரமே தேக்க நிலையை நோக்கி, மிகப்பெரிய ஒரு தேக்க நிலையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே பரிதாப நிலையில் ஏனைய நாடுகள் தான் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை, அதாவது அதிபருடைய வெள்ளை மாளிகையான அவருடைய பிரஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் மிக தெளிவாக கூறியிருக்கார், தற்போது பந்து the ball is in China's court. We don't want to go to China. China should come to us. Let them come for the peace talks என்ற வகையில் சமரச பேச்சுக்கு அவர்கள் தான் வர வேண்டும், நாங்கள் போக மாட்டோம் என்ற வகையிலே மிக தெளிவாக அமெரிக்கா பிடிவாதமாக சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடன் 15 நாடுகள் மிகப்பெரிய வர்த்தகத்தை செய்கின்றன, அதில் சீனா ஒரு நாடுதான். சீனாவை ஒதுக்கிவிட்டு மற்ற 14 நாடுகளுடன் நாங்கள் சமரச பேச்சினை நடத்தி வருகிறோம். இந்தியா உள்ளிட்ட 14 நாடுகளுடன் சமரச பேச்சினை நடத்தி வருகிறோம். அவர்களுடன் நாங்கள் சமரசம் செய்து கொள்வோம். பரஸ்பர வரியை கிட்டத்தட்ட இருவருமே சமமாக பரஸ்பர விதியை நாங்கள் விதித்துக் கொள்வோம். ஆனால் சீனாவுடன் நாங்கள் பேச்சுக்கு செல்கிறோம், சமரச பேச்சுக்கு செல்வோம் என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள். இதற்கு பதிலடியாக சீனாவினுடைய செய்தி தொடர்பாளர் அதிபராக இருக்கும் ஜின்பிங்கின் செய்தி தொடர்பாக இருக்கும் ஜாங் ஜியாங்காங் அவர் சொல்லும் பொழுது, சண்டை வேண்டாம் என்று நினைக்கிறோம், ஆனால் அமைதியாக இருக்க மாட்டோம். மிக தெளிவாக கூறியிருக்கிறார். We don't want to fight, but we don't keep silent என்ற வகையில் தெரிவிக்கிறார்கள். அமைதியாக இருக்க மாட்டோம் என்ற வகையில் எச்சரிக்கையாகவே கொடுத்திருக்கிறார்கள். எனவே சீனாவுடைய நடவடிக்கையும் தற்போது கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. இந்த இரு நாடுகளுடைய மோதலால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவது ஏனைய உலக நாடுகள் தான். என்றால் அமெரிக்காவின் கரன்சியான டாலரில் தான் பெரும்பாலான வர்த்தகங்கள் நடைபெற்று வருகிறது. டாலரின் மதிப்பு வீழ வீழ மற்ற நாடுகளுடைய டாலரின் மதிப்பும் அதிகமாகுவதால் ஒவ்வொரு நாடுமே பாதிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த பொருளாதாரமே பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதால் இந்த இரு நாட்டு வர்த்தக போருக்கு முடிவு காண்பது எப்படி என தெரியாமல் அனைத்து நாடுகளுமே முடித்துக் கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். ஏனென்றால் உலக நாட்ட வல்லரசுகளாக இருக்கக்கூடிய சீனாவும் அமெரிக்காவும் இப்படி நேரடியாக வர்த்தக போரிலே ஈடுபட்டிருப்பது நிச்சயமாக மற்ற நாடுகள், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு என சிலர் கூறினாலும் பாதிப்புகள் அதிகம் இருக்கும் என்பதுதான் பொதுவாக பேசப்படுகிறது. சீனாவா அமெரிக்காவா, யார் முதலில் இறங்கி வரப்போகிறார்கள், இந்த பிரச்சனைக்கு மணி கட்டப் போவது யார் என்பதுதான் தற்போது $1 பில்லியன் ஏன் $1 டிரில்லியன் கேள்வி என்றே சொல்லலாம். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.